ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட மொபைல் கேட்குறாங்க, கொஞ்சம் தான் என் மொபைலை நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு. ஸோ அவங்ககிட்ட மொபைலை கொடுக்காமலே இருக்க முடியாது. ஆனால் கொடுத்த மாதிரியும் இருக்கணும், கொடுக்காத மாதிரி இருக்கணும். அப்படின்னா ஒரு ட்ரிக்கை நம்ம மொபைலை செஞ்சு கொடுக்குறோம். என்ன ட்ரிக்குன்னா, ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை இதை மாதிரி ஓப்பன் செஞ்சு அவங்க கிட்ட மொபைலை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க இப்போ எக்ஸாம்பிள் நம்ம குரோம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறேன், அவங்களுக்கு இது குரோம் தேவை கிடையாது. நம்ம வாட்ஸ்அப் தான் அவங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, நம்ம தெரியும். அதனால நம்ம குரோம் ஓப்பன் பண்ணி அதிலே ஒரு ட்ரிக்கை செஞ்சு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறதுக்கு மிடில் பட்டனை கிளிக் பண்ணால் வரவே செய்யாது. ரீசெண்ட் பட்டனை கிளிக் பண்ணாலும் எதுவுமே வராது, பேக் பட்டனை கிளிக் பண்ணாலும் எதுவுமே ஒர்க் ஆகாது. சும்மா நம்ம பின்னாடி ப்ரௌஸ் பண்ணால் தான் போகும். ஏதாவது இமேஜை சர்ச் பண்ணது, இந்த மாதிரி பேக் பட்டனை கிளிக் பண்ணால் அந்த மாதிரி தான் போகுமே தவிர, நம்ம என்ன ஒரு ஸ்க்ரீனை எந்த ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அப்ளிகேஷன்லேருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது. ஏன்னா ஹோம் பட்டன் ஒர்க்கே ஆகலையே, பாருங்க ஹோம் பட்டன் ஒர்க் ஆகல. ஸோ இந்த ட்ரிக்கை நம்ம மொபைலில் செஞ்சு யாருக்கிட்ட வேணாலும் கொடுத்துக்கலாம், அவங்களால அந்த அப்ளிகேஷன் வெளியே வரவே முடியாது. நாம நினைச்சா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன்லேருந்து வெளியே வர முடியும். இப்போ பாருங்க, நான் கிளிக் பண்ணால் வெளியே வந்துடுச்சு. இதை மாதிரி நாம இந்த ட்ரிக்கை எப்படி செஞ்சு நம்ம மொபைலை ஒருத்தர் கையில் கொடுக்குறது, அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளாலே தான் அவங்களால ரவுண்ட் அடிச்சுட்டே கிடக்க முடியும். அதை மாதிரி செய்யறதுக்கு ஒரு ட்ரிக் தேவைப்படும். ஸோ இதுக்கு உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளால வாங்க. ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது மோர் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசின்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளால வாங்க. ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது ஆப் பின்னிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆப் பின்னிங், அதை கிளிக் பண்ணி உள்ள போகும்போது இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விடுங்க, அது ஆன் ஆயிரும். அவ்வளோதான், வேற இதில் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்போ குரோம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ குரோம் ஓப்பன் செஞ்சு குரோமுக்கு உள்ளால மட்டும்தான் அவங்க ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும், வேற எதுக்குள்ளாலே வரக்கூடாது. இப்போ நான் குரோம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் இப்போ மொபைல் செட்டிங்ஸை கூட செட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் குரோம் ஓப்பன் பண்ணி செட் பண்ணி காட்டி தரேன். குரோம் ஓப்பன் பண்ணி மிடில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஆப் பெண்டிங் ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணி விட்டுருங்கம்ல. இப்போ ரீசெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ குரோம் தெரியுமா, இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்லையுமே தெரியுமா, இது மேலே குரோமுக்கு மேலே ஒரு 3 டாட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதே ஆப்ஷன் வந்து எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்கும், எல்லா செட்டிங்ஸில் எல்லா அப்ளிகேஷனுடைய இதுலையுமே வந்துடும். அந்த ஆப்ஷன் ஆன் பண்ண உடனே இதுலேயும் பின் இருக்குது. இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே இருக்கும். நான் குரோமுக்கு கிளிக் பண்ணி இந்த பின் ஆப்ஷனை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே இப்படி கேட்குது, ஓகே கொடுக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணணும். ஆப் பின்ட்டுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன தான் குட்டிக்காரணம் போட்டாலும் எதுவுமே வராது, அந்த குரோமுக்கு உள்ளாலே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு கிடப்பாங்க. ஸோ இதனால் நாம் நம்மளுடைய மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும், நம்மளுடைய எந்த ஒரு மெசேஜஸும் அவங்களால பார்க்க முடியாது. ஸோ நமக்கு வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த பேக் பட்டனையும் ரீசெண்ட் பட்டன் இருக்குல்ல, இதை ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கேட்கும், கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பழைய மாதிரி வெளியே வந்துக்கலாம். முடிஞ்சு போச்சு. சிம்பிளான ஒரு ட்ரிக் இது, ரொம்ப சேஃப்டியான ஒரு ட்ரிக்கும் கூட. இதே ட்ரிக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மொபைலில் உங்கள் பொண்ணுங்க கையில் நம்ம பிள்ளைங்க கையில் கொடுக்கும்போதும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணி ஏதாவது வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, ஏதாவது மெசேஜஸ் போய் யாருக்காவது தெரியாமல் மெசேஜ் பண்ணிடுவாங்களோ, யாருக்காவது தெரியாமல் வாய்ஸ் கால் வீடியோ கால் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி அந்த பிள்ளைங்க யூடியூப் மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்னா யூடியூப் அப்ளிகேஷனை கூட இந்த மாதிரி பின் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ அவங்க யூடியூப்புக்கு உள்ளாலே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க வீடியோஸ் பார்க்குறது. வேற வெளியே எந்த அப்ளிகேஷன்ஸையும் வர வாய்ப்பு இருக்காது. யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ அந்த வீடியோ, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக அந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.